வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் பவர் ஆடியோஸ் பேசுகிறேன் திருவண்ணாமலையிலேருந்து. இன்றைக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செட்டு வந்து நெல் அறுவடை மிஷினுக்கு உண்டான செட்டு. இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தகாரா கம்பெனி புல் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கப்போ ஐசி போயிருக்கு. ஐசி போன பிறகு அவங்க வேறு லோக்கலில் ஒரு கடையில் கொடுத்து ஐசி மாற்றிருக்காங்க. மாற்றி அப்படி அவங்க யூஸ் பண்ணுறப்போ ஒரு 2 பாட்டு ஓடி இருக்குது. திரும்ப வந்து பாட்டு வரலன்னு சொன்னாங்க. இது கழட்டி பார்க்குறப்போ அந்த ட்ராக் வந்து கட் ஆகிட்டு இருந்தது. திரும்பவும் சரி அதை ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போர்டை மாற்றி கொடுத்துருன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பவரில் வரக்கூடிய பார்ட்டி வந்து இந்த போர்டு நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ மார்க்கெட்டில் வரக்கூடிய அந்த போர்டுக்கும் நம்மளுடைய இந்த போர்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வர மற்ற பிராண்ட் போர்டோட நம்மளுடைய போர்டு வந்து ஹீட் வந்து கம்மியாக இருக்கும். அதே மார்க்கெட்டில் வர போர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாதி வேலை அதுக்கு மேலே ஏறுறப்போ ஆடியோ வந்து எரியும், கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். நம்மளுடைய போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்யூம் ஃபுல்லாக வச்சாலும் ஆடியோ எரியாது. ஆடியோ வந்து நல்லா கிளாரிட்டியாக கிளியரன்ஸாக இருக்கும். இது வந்து நான் சொல்லலை, நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மெக்கானிக் நண்பர்கள், டெக்னீஷியன் நண்பர்களும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணது அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். அதேமாதிரி நம்மளுடைய போர்டை வாங்கி யூஸ் பண்ணுற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய போர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இந்த போர்டு உங்களுக்கு எப்படி இருந்தது, மார்க்கெட்டில் வர போர்டுக்கும் நம்மளுடைய இந்த போர்டுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரியும். ஏன்னா நம்ம இதில் வர ட்ராக்லாம் வந்து நல்லா பெருசாக பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டில் வர மற்ற போர்டை விட. ஏன்னா நீங்கள் ஐசி ரீப்ளேஸ் பண்ணி மாற்றினாலும் ட்ராக் வந்து பிச்சுக்கிட்டு போகக்கூடாது. அந்தமாதிரி ட்ராக் வந்து அந்தமாதிரி வெந்து கட் ஆகாமல் இருக்கணுன்றதை ட்ராக்கில் கொஞ்சம் நம்ம நல்லா ஹெவியாக பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டில் வர போல் ட்ராக் பாருங்கள், இது கொஞ்சம் ஓரளவு பெருசாக தான் இருக்குது. ஆனால் இதோட நம்ம பண்ணிக்கிறது இன்னும் பெருசாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதேமாதிரி நம்ம பண்ணிக்கிற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நண்பர்களும் வந்து பார்க்குறப்போ நல்லா எளிமையாக புரிகிற மாதிரி டிசைன் வந்து நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறோம். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலே நம்ம வந்து ஃபுல் போர்டை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் போர்டு அதுவும் வரும். இந்த வீடியோவில் வந்து அந்த போர்டு டீட்டெயில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆம்பை அசம்பிள் பண்ணிட்டு உங்களுக்கு ஆடியோ டெஸ்டிங் போட்டு காட்டுறேன். ஆடியோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், நாம்பில் இருந்த போர்டு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்து நம்மளுடைய போர்டு வந்து போட்டு ஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி ஃபிட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆடியோ போர்டு, இது வந்து பிடி போர்டு. இந்த இடத்துல அந்த போர்டு வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறதா வச்சுருக்கேன். நம்ம ஒரு போர்டு தான் போடுறோம். இந்த மாதிரி இந்த சைடில் வச்சு ஃபிட் பண்ணலாம். இதே போர்டு திருப்பி இந்த இடத்துல வச்சு ஃபிட் பண்ணலாம். இந்த வைக்கிறப்போ இந்த பேஸ்ட் போர்டு தான் கொஞ்சம் தள்ளி வரும். ஏன்னா ஹோல்ஸ் போட்டுருந்தாங்க, நான் அதில் வந்து 2 ஹோல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த இடத்துல வச்சுக்கலாம், சென்டராக தான் வச்சுருப்பேன். ரீவர் பண்ணுறதுனால இதுக்கு வந்து ஒரு ஹோல்ஸ் இருந்தது, ஒரு ஹோல்ஸ் மட்டும் வச்சுட்டேன். ஏன்னா அங்கே ஹோல்ஸ் போட்டால் அது கேப்டனுடைய வளைவுத்தன்மை அதிகமாகன்றதுனால ஹோல்ஸ் அதிகமாகச்சுன்னா இது வண்டிக்கு உண்டானது. இதில் வந்து ஒரு போர்டு மட்டும் தான் இருக்குது. இதில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வேல்யூம் வச்சு ஃபுல்லாக ட்ரிபிள் வச்சு காட்டுறேன் பாருங்கள். பேஸும் வைக்கலாம், அதாவது வால்யூம் வந்து ஃபுல்லாக வைக்கிறப்போ பேஸ் ஃபுல்லாக வைக்க முடியாது. ஒரு முக்கால்வாசி வால்யூம் பாதி வால்யூம் வரைக்கும் வச்சு பேஸ் கேட்கலாம். பாதி வால்யூம் வைக்கிற வரைக்கும் பேஸ் ஃபுல்லாக வச்சு கேட்கலாம். அதுக்கு மேலே போகிறப்போ வால்யூமுக்கு அது மாதிரி பேஸ் வந்து நம்ம டியூன் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இந்த ஆம்பில் எல்லா பவர் ஆம்போர்டுக்கும் இல்லை நார்மலாக அந்த மாதிரி பார்ட்டி போர்டு எதுக்காக இருந்தாலும் பேஸ் வந்து வால்யூமுக்கு ஏற்ற மாதிரி வர சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டியூன் பண்ணிக்க வேண்டியது தான். ட்ரிபிள் அந்த மாதிரி தான். ட்ரிபிள் அதிகமாக இருந்தால் ஆடியோ வந்து எறிகிற மாதிரி இருக்கும். நம்ம பண்ணிக்கிறதுல வந்து ஆடியோ ரொம்பலாம் எரியாது. இது எவ்வளோ வரணுமோ அந்த அளவுக்கு வச்சுருக்குறோம். அதேமாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வால்யூம் வந்து இது இந்த அளவு தான் வைக்கலாம், ஒரு பாதி அளவு வைக்கலாம். பாதிக்கு மேலே நீங்கள் இப்படி வால்யூம் வைக்கிறீங்கன்னா ஆடியோ கண்டிப்பாக எரியும். நம்மளது தான் நான் ஃபுல் வால்யூம் வச்சுட்டேன் பாருங்கள், ஃபுல் வால்யூம் வச்சுட்டேன். அதேமாதிரி ட்ரிபிளும் ஃபுல்லாக வச்சுட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஆடியோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். இப்படி வச்சா நம்மளுக்கு வந்து ஆடியோ நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா பாதியில் வச்சுருக்கேன். ஏன்னா பேஸ் வந்து நம்ம ஃபுல்லாக வச்சு வால்யூம் ஃபுல்லாக வைக்கிறப்ப கேட்க முடியாது. அதனால் ஒரு
மிடில்லே வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் வால்யூமில் வச்சுட்டு பேஸ் மட்டும் பாதியில் வச்சு ட்ரிபிள் எல்லாம் ஃபுல்லாக வச்சு உங்களுக்கு செட் பண்ணி காமிச்சேன். இந்த மாதிரி வச்சு கேட்குறப்போ நம்ம இந்த மாதிரி மொபைலில் ரெக்கார்ட் ஆகிறப்போ உங்களுக்கு ஆடியோ வந்து அவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எந்த மாதிரி நம்ம போர்டில் கிளாரிட்டி வரும்ன்றது அந்த மாதிரி வச்சு காட்டினேன். இதே ஒரு வால்யூம் வந்து ஒரு கால்வாசி இல்லை பாதியில் வச்சுட்டு நீங்கள் பேஸையும் ட்ரிபிளும் ஃபுல்லாக வச்சு கேட்குறப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் வரும்ன்றதை வச்சு காட்டுறேன். அதுவும் பாருங்கள். அதேமாதிரி நம்ம வந்து 2 ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், 8 இன்ச் ஸ்பீக்கரு. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பேஸ் கிடைக்குது, ட்ரிபிள் வருதுன்றதை நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட நல்ல பேஸ் இருக்குது. ஆடியோ வந்து கிளியரன்ஸ் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. திரும்ப நான் ஆடியோ ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். அதாவது சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பேஸு ட்ரிபிள் ஷார்ப் நம்ம எதிர்பார்க்க முடியும். எல்லா சாங்ஸுக்கும் பேஸ் கிடைக்காது, எல்லா சாங்ஸுக்கும் ஷார்ப்பு கிடைக்காது. முதல்ல அது புரிஞ்சுக்குங்க. ஒரு ஆடியோவிலே இல்லாத ஒன்று நம்ம எடுத்துகிட்டு வரோன்னு நினைக்கிறப்போ அது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். நீங்கள் அதேமாரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலான்னா நம்ம எக்ஸ்ட்ரா டிசைலாக பண்ணி ஷார்ப் பண்ணலாம், பேஸ் கொண்டு வரலாம். அப்படி வரப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாரிட்டி வந்து காணாமல் போயிடும். எல்லாமே நம்ம கரெக்டாக கிடைக்கணும்னா ஓரளவுக்கு ஒரு மிடில் வச்சு நம்ம பண்ணக்குள்ள தான் பண்ண முடியும். ஒன்று பேஸை நம்ம அதிகமாக கொண்டு வந்தோம்னா ட்ரிபிளில் வர வேண்டிய ஷார்ப்னஸ் காணாமல் போயிடும். இல்லை ஷார்ப்னஸ்ஸு ட்ரிபிள் அதிகமாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பேஸ் வந்து கரெக்டான பஞ்சிங் இல்லாமல் இருக்கும். ஆடியோ வந்து அதேமாதிரி வாய்ஸ் வரப்போ ஏறையும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக டூன் பண்ணி கரெக்டான ஒரு மெத்தடில் வச்சோம்னா தான் நம்ம ஆடியோ கேட்குறப்போ நல்லாயிருக்கும். நம்ம வந்து அதில் பண்ணியிருக்கிறது வந்து எவ்வளோ வச்சா நல்லா இருக்குன்றதை ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் வச்சுருக்குறோம். கேட்டு பாருங்கள். எவ்வளோ பேர் கேட்ட நண்பர்கள் வந்து பார்த்தா நம்மக்கிட்ட போர்டு யூஸ் பண்ணுற டெக்னீஷியன் நம்பரில் வந்து நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த வீடியோவிலே ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் அதுவும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் இதுமாதிரி ரொம்ப பேசுகிறேன்னு சொல்லிட்டு யாரும் தவறுதலாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பேசினா தான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் புரிய வரும் அப்படின்றத நம்ம பேசுகிறதா இருக்குது. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே வந்து வீடியோவில் சாங்ஸ் பண்ணி அந்தமாரி போட்டு ஷோ காட்டுறாங்க. அந்தமாரி நான் காட்டல. நம்ம வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து வேறு மொபைலாம் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி அதில் வர சாங்ஸை நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி தான் போடுறேன். உங்களுக்கு கேட்குறப்ப தெரியும்.